பொது இடத்தில் அவருடைய உடலை வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான கோரிக்கை. விவரங்களை நிகரான் செய்தியாளர் ரகுவரன் விவரம் என்ன? தற்போது பிரேத பரிசோதனை முடிவடைந்து விட்டதா? இந்த போராட்டம் காலை முறையிலா மாறி இருக்கு. காவல்துறை எது போன்ற பேச்சுவார்த்தை முன்னெடுத்து வராங்க? தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது போஸ்ட்மார்ட்டம் ஆனது முடிந்திருக்கிறது. அவரது உடலை வாங்க மறுத்து கட்சி நிர்வாகிகள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக 4 கோரிக்கைகள் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணை மட்டுமே இதற்கு ஒரு முழு தீர்வாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் ஒரு திட்டமிட்ட படுகொலை. அதனால இந்த இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிய உளவுத்துறை இதற்கு பொறுத்திருக்கு. அந்த உளவுத்துறை ஏடிஜிபி அதிகாரிகள் வரை அனைவருமே மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உடலை வைப்பதற்கு பொது இடம் ஒன்றை கொடுக்க வேண்டும். பொது இடத்தில் வைத்து மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு 4 கோரிக்கைகளை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். 4 கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு நடைபெற்ற இந்த உடற்கூறாய்வானது தற்போது முடிவடைந்த நிலையில் உடலை பெறாமல் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கூடுதல் ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் தொடர்ந்து அதிகாரிகள் தலைமையில் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் நாங்கள் இங்கிருந்து செல்வோம் என்று தொடர்ந்து இந்த போராட்டமானது நடந்து வருகிறது. ரகுவரன், பொது இடம் அப்படின்னா எந்த இடத்துல வைக்கணும் குறிப்பா ஏதாவது சொல்றாங்களா? இப்ப கட்சி அலுவலகத்தில் வைப்பதற்கான ஆய்வு பணிகளை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. பொது இடங்கள் அப்படின்னா எந்த இடங்கள்? ஏன்னா இன்னைக்கு பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவடைந்து விட்டது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வரக்கூடும். அதற்கு ஏற்ற வகையில் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். அவங்களுடைய டிமாண்ட் எந்த இடம் இதை குறிப்பிட்டு சொல்றாங்களா? குறிப்பாக 2 பொது இடங்களை அவர்கள் கொடுத்திருக்காங்க. 2 பொது இடங்கள் அப்படின்னா ஒண்ணு அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உடலை வைத்து மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவரது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய முரசொலி மாறன் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்க்கில் வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான வசதிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 2 இடத்திலும் அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை மறுத்த நிலையில் தற்போது இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் எங்களுக்கு தீர்வு எட்டும் என்று அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ரகுவரன், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க.